ஆவியின் பெயராலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டா கடவுது. நமது பங்கிலுள்ள அருள் தந்தையர்கள் அருள் கன்னியர்களின் கருத்துகளுக்காகவும் அவர்களுடைய ஆன்ம சரிகிற நன்மைகளுக்காகவும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நமது பங்கையும் பங்கு மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்பும்படியாகவும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியும் யாரும் நினையாத உத்திரிசலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜோனாஸ் சாலமோன் 43ஆம் வருடம் நினைவு, சவுந்தரமரி என்ற சமுத்திரமரி 29ஆம் ஆண்டு நினைவு, எடிசன் டி எஸ் டிசோசா 37ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பொலிவியா ஜெனிஃபர் வில்சன் லோர்டு சேவியர் 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பாபு விக்டோரியா குடும்பத்திற்கு புனித ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் தியர் அன்டோனியோஸ் அன்பழகன் 40ஆம் நாள் நினைவு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இன்று 20ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் அந்தோணிமுத்து இருதயமரி இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் சாம்போல் சவரியப்பன் ரெஜினாமரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் சவரிமுத்து துய்தாம்புலு ஆஞ்சேல் மரி துய்தாம்புலு ஜெயா துய்தாம்புலு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திருநித்தே சந்தனராஜ் லிசெத் மேரி குடும்பத்திற்கு புனித ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அருட்தந்தை சகாயதாஸ் சோசை ஜான் அந்தோணி அம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மர்சல் ஞானதீபம் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் நொமிதா குணம் பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் நான்சேக்கு சுக பிரசவம் நடைபெறவும் இறைவன் இவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் டேனிக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் இவர்களின் அனைவரின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் உத்ரியதாஸ் சான் தோமாஸ் சோசையம்மாள் சான் தோமாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. வருக உயிரே உயிரே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரே கடவுள், அக்கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் என்று 3 ஆட்களாய் உள்ளார் என்ற நமது நம்பிக்கையினை உறுதிப்படுத்த அழைப்பு விடுக்கும் தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் மகிழ்வோடும் நலமோடும் வாழ, நாம் கடவுளோடும் நம்மோடும் வாழும் சக மனிதர்களோடும் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கும் இவ்வழிபாட்டில் நாம் பக்தியோடு இணைவோம். நமது உறவை வளர்க்கும் அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, மூவொரு இறைவனின் மூவொரு கடவுளின் விழாவை நாம் இன்று பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியார் என்று நாம் அவர்களை அழைத்து அவர் நம்முடைய கடவுள் என்பதை நாம் அறிக்கையிட்டு மூவொரு கடவுள் ஒரே 3 ஆட்களாக இருக்கின்றவர் ஒரே கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு அதை விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மூவொரு கடவுளின் பாதுகாப்பிலே வைத்து ஜெபிப்போம். இது நாள் வரையில் அந்த கடவுள் நமக்கு செய்த மூவொரு கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் கொடுத்த பாதுகாப்பிற்காகவும் நமக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவருடைய அருட்கரம் நம் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவரிடம் நம்மை ஒப்படைத்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளும் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலோ வெண்மையவேன். இறைவா, உமது இரக்கப் பெருகினிலேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீம். ஈசோ பிள்ளையினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலோ வெண்மையவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ பிள்ளையினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலோ வெண்மையவேன். எல்லாமல் இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நான் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றென்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கம் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 4-6 மற்றும் 8-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்த்தி வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையிலே தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் என் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாகிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செயல் கண்டு களித்திடுவேன். செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவர் என்றும் வாடுகின்றீர், நான் உடன் உலகில்
செயல் கண்டு கழித்திடுவீர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 11 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவரை வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் 18 வரை. இயேசு நிக்கோதேமியிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று மூவொரு கடவுளின் விழாவை கொண்டாடுகின்றோம். திருத்துவ பெருவிழா என்று சொல்லுவார்கள்.
ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார். கடவுள் ஒருவர்தான், ஆனால் அவர் 3 ஆட்களாக இருக்கின்றார். இதுதான் இந்த விழாவின் முக்கியத்துவம். திருச்சபையானது ஒரு சில கோட்பாடுகளை நமக்கு போதிக்கின்றது. அன்னை மரியாளை பற்றிய கோட்பாடு நிறைய இருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய உடலை நமக்கு உணவாகவும் தன்னுடைய இரத்தத்தை நமக்கு பானமாகவும் கொடுக்கின்றார். தூய ஆவியாரின் வருகை, இப்படி பலவிதமான கோட்பாடுகளை திருச்சபையானது நமக்கு கொடுக்கின்றது. திருச்சபையின் வரலாற்றிலே இதுவும் ஒரு கோட்பாடு. ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்பதும் ஒரு கோட்பாடு. இதைத்தான் திருச்சபையானது மறை உண்மை என்று சொல்லுகின்றது. மறை உண்மை என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். சில விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் நாம் அதை திருச்சபை நமக்கு கோட்பாடாக கொடுக்கின்றது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? அதை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அது திருச்சபையின் போதனை, நம்முடைய விசுவாசம். இதை கேள்வி கேட்பதற்கு முடியாது. சில பேர் இதை கேள்வி கேட்பார்கள், நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேட்பார்கள், எப்படி இயேசுநாதர் அவரோட உடலை நமக்கு உணவா கொடுப்பாரு? திருச்சபையின் தொடக்க காலத்திலேயே அந்த ஒரு கேள்வி வந்தது. திருச்சபை வரலாற்றில் எடுத்து பார்த்தோம் என்றால் தொடக்க காலத்திலேயே முதல் கிறிஸ்தவர்களே அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இரத்தம் குடிக்கின்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தை இவர்கள் குடிக்கின்றார்கள், இரத்தம் குடிக்கின்றவர்கள் என்று முதல் கிறிஸ்தவர்களையே சொன்னார்கள். ஆனால் இது நமது நம்பிக்கை. அதை அவர்களால், மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் இது மறை உண்மை. ஆகவே நாம் அதை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல்தான் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதும் ஒரு மறை உண்மை. நாம் சொல்கிறோம், இது நம்பிக்கையின் மறை உண்மை என்று சொல்கிறோம் இல்லையா? நடுப்பூசையில் நம்பிக்கையின் மறை உண்மை என்று சொல்கிறோம். அதே போலத்தான் இதுவும் ஒரு மறை உண்மை, புரியாத ஒரு புதிர், ஆனால் நாம் நம்புகின்ற ஒரு உண்மை, நாம் நம்புகின்ற, ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை. சொல்லுவார்கள், கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புரியாதவங்களும், தெரியாதவங்களும், ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதவங்களும், விசுவசிக்காதவங்களும் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாம் நம்புகிறோம், நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நாம் விசுவசிக்கிறோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக, தந்தை, மகன், தூய ஆவி என்று 3 ஆட்களாக இருக்கின்றார். எவ்வாறு இந்த 3 ஆட்களும் செயல்படுகிறார்கள்? ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார், 3 ஆட்களாக செயல்படுகின்றார். தந்தையாம் கடவுள் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். தந்தையாம் கடவுள் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். மகன் நம்மை தீமைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, நம்மை மீட்டு ரட்சிக்கின்ற ஒரு கடவுளாக வெளிப்படுத்துகின்றார். தந்தையாம் கடவுள் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். மகன் நம்மை மீட்டெடுக்கின்ற கடவுளாக தம்மை வெளிப்படுத்துகின்றார்.
எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற, மீட்பு அளிக்கின்ற ஒரு கடவுளாக வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியாராம் கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அவர் இருக்கும்பொழுது போதனையாக சொன்னார். நான் செல்கிறேன், சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கற்றுக் கொடுப்பார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை தன்னுடைய வல்லமையால் நிரப்பி உங்களை வழிநடத்துவார். ஆக தூய ஆவியாராம் கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த 3 ஆட்கள், ஒரே கடவுள் 3 ஆட்களாக 3 பணிகளை செய்கின்ற அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவது, தந்தையாம் கடவுள் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற கடவுள், மகனாம் கடவுள் நம்மை மீட்டடிக்கின்ற கடவுள், நமக்கு விடுதலை கொடுக்கின்ற கடவுள், தூய ஆவியாராம் கடவுள் நம்மை நிரப்பி, வல்லமையால் நிரப்பி நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார், திடப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். சாட்சியம் பகர்வதற்கு நமக்கு தெம்பு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இப்படித்தான் ஒரே கடவுள் 3 ஆட்களாக தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். இரண்டாவது கருத்து, அவர் கடவுள், இந்த மூவர் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுத்துகின்றார்? தன்னையே அவர் 3 ஆட்களாக வெளிப்படுத்துகின்றார். அதே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகின்றார்? சொல்லுங்க பாப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அவர் எங்கே செயல்படுகின்றார், எப்படி வெளிப்படுத்துகின்றார்? திருமுழுக்கு வழியால், அருட்சாதனங்கள் வழியா வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் இருக்கட்டும் சிஸ்டர். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். காலையில் எழுந்தது என்ன செய்றீங்க? காலையில் எழுந்தது என்ன செய்றீங்க? முதல்ல என்ன செய்றீங்க? கை எங்க போகுது? இங்கதானே போகுது. எழுந்த உடனே என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். படுக்கும்போது கடைசியா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சாப்பிடுறது போறதுக்கு முன்னாடி என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்ன செய்றோம்? மாடத்தில் போய் தொட்டு கொடுத்துட்டு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பைக்கில் பின்னாடி ஏறி உட்கார்ந்தாலும் என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பூசை ஆரம்பிக்கும் போது என்ன செய்றோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பூசை முடியும் போது என்ன பண்றோம்? எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிக்கிறோமா? சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது அப்படிங்கிறது அது ஒரு வாழ்த்து. ஆனால் பூசையை திருப்பலி எப்படி முடிக்கிறோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரு கூட்டம் கூடுது, மரியாதை கூடுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆரம்பிக்கிறோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியாதை கூட்டம் முடியுது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அந்த தந்தை மகன் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஃபாதர் தந்தை மகன் தந்தை அப்படின்னதுமே என்ன ஆகும்? அமைதியாயிடும். ஆமேன்னு சொல்லி முடிச்சா பத்தாது, ஜெபத்தை சொல்லி என்ன சொல்லி முடிக்கணும்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்னு சொல்லி முடிச்சாதான் கூட்டம் முடிச்சுட்டு எல்லாரும், ஜெபத்தை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புவாங்க.
தேர் மந்திரிக்கும் போது பாருங்களேன், எல்லாம் ஒரே சத்தமா இருக்கும். ஆனா மைக்கை பிடிச்சி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்னா கையெல்லாம் இப்படி போயிடும். எங்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இல்லாத இடம் சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில? எங்கேயாவது ஒரு இடம்? ஒரே ஒரு இடம் இருக்கு. ஒரே ஒரு இடம். தந்தை மகன் தூய ஆவியாரை கூப்பிடாத செய்யற ஒரே செயல் எது தெரியுமா? தப்பு செய்யும் பொழுதும் சண்டைக்கு போகும்போதும் என்ன பண்ண மாட்டோம்? இரு வர தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவோமா? அங்க மட்டும்தான் அவர் என்ன பண்ண மாட்டோம்? கூப்பிட மாட்டோம். அங்க மட்டும்தான் தப்பு செய்யும் போதும் சண்டைக்கு போகும்போது மட்டும்தான் மூவொரு கடவுளை நாம கூப்பிட மாட்டோம். மற்ற நேரத்தில் நம்மளோட இரத்தத்திலேயே கிறிஸ்தவர்களின் இரத்தத்திலேயே ஊறி போட ஒரு கடவுள் மூவொரு கடவுள். கரெக்டா? கரெக்டா? கிறிஸ்தவர்களின் இரத்தத்தில் ஊறி போன ஒரு ஜெபம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது என்ன? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. தோஸ்ரம் சொல்லு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, அதுங்களுக்கு பேச வராது. அதனால தோஸ்ரம் சொல்லுறது பிள்ளைங்க கையெடுத்து கும்பிடும், தோஸ்ரம் சொல்லும். ஆனா நம்ம சொல்லி கொடுக்கிற முதல் ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கன்னு சொல்லுங்க? நம்முடைய ஒரு கிறிஸ்தவரோட வாழ்க்கையில மூவொரு கடவுள் வெளிப்படாத ஒரு நிகழ்ச்சியோ உள்ள ஒரு சந்தர்ப்பமோ ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இதோ கொட்டாய் விட்டா கூட சிலுவை தான் போடுறோம், போட்டியில்ல. கொட்டாய் விட்டா கூட என்ன பண்றோம்? சிலுவை தான் போடுறோம். அந்தவர்களே, கிறிஸ்தவர்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையானது மூவொரு கடவுள். அடிப்படையாக இருப்பவர் மூவொரு கடவுள். உண்மைதானே? ஒரே தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவரால் வர முடியாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவரால் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது. மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் நான் சொல்லிட்டேன்ல. என்னைக்கு தப்பு பண்றோமோ, எங்க தப்பு பண்றோமோ, எங்க சண்டைக்கு போறோமோ அங்கதான் அவரால் உள்ள நுழைய முடியாது. கொஞ்சம் ஒதுக்கிக்கோ, கொஞ்சம் தூரம் நின்னுக்கோ, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் வரேன், அப்புறம் திரும்ப உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். மற்றபடி அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்தவர்களின் ஏற்கனவே சொன்னது போல இரத்தத்திலே ஊறிய ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியார். அவர் நம்முடைய இரத்தத்திலே ஊறி இருக்கின்றார், ஊறி போய்விட்டார். எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிதான், எவ்வளோ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், ஒரு கிறிஸ்தவன் என்று வரும்பொழுது தானாக கை கோயிலை பார்த்ததும் கை எங்க போகும்? சுருவத்தை பார்த்ததும் கை எங்க போகும்? நேத்திக்கு தான் போகும். அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையிலே ஒன்றாக கலந்து விட்டவர் மூவொரு கடவுள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மூவொரு கடவுள் வெளிப்படுகின்றார், தன்னையே வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில மூவொரு கடவுள் நம்மிலே ஒன்றாக கலந்து விட்டார், கலந்து நம்மிலே வெளிப்படுகின்றார். முதலில் தன்னையே வெளிப்படுத்தினார். தந்தையாம் கடவுள், மகன், தூய ஆவியாராம் கடவுள் என்று தன்னையே வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒன்றாக கலந்து விட்டார், தன்னையே வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது கருத்தாக, ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு ஒன்றாக கலந்துவிட்ட ஒரு கடவுளாக இருக்கின்றார்?
நாம் ஏன் அவரை எந்த அளவிற்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நம் வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம் என்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைய வாசகங்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் விடுதலை பயண நூலிலே கடவுள் மலை மீது மோசேக்கு தோன்றுகின்றார். மோசேவுக்கு தோன்றி அவர் மோசேயிடம் சொல்லுகின்றார், தன்னை பற்றி சொல்லுகின்றார், தான் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மோசே கடவுளை பற்றி நான் பார்த்தேன், கடவுள் இப்படிப்பட்டவர், கடவுள் அப்படிப்பட்டவர் என்று சொல்லவில்லை. மாறாக கடவுள் மோசேயிடம் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய குணநலன்களை பற்றி வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். தன்னை வெளிப்படுத்துகின்றார். நான் இப்படித்தான் என்பதை மிக தெளிவாக கூறுகின்றார். இரக்கமும் பரிவும் கொண்ட இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் வெறும் வார்த்தையிலே அவர் இதை சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனைத்து வார்த்தைகளுக்கும் சாட்சியம் பகர்ந்தார். கடவுள் இப்படிப்பட்டவர் தான். கடவுள் உங்களை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார்? வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவர்கள் அந்த மலர்களை விட கடவுள் நீங்கள் மேலானவர்கள். கடவுள் முன்னிலையில் அந்த மலர்களை விட நீங்கள் மேலானவர்கள். அந்த அளவிற்கு கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்று போதிக்கின்றார். தன் உயிரையே நமக்காக கொடுக்கின்றார். அந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் இரக்கமும் பரிவும் கொண்டவர். ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்கின்ற வார்த்தையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? அந்த செய்தியிலே அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் மீது பரிவு கொண்டு சீடர்களும் அவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் அந்த மக்கள் மீது பரிவு கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். கடவுளுடைய பரிவை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். விதவையின் மகன் இறந்தபொழுது அவனை தூக்கிச் செல்லும் பொழுது நிறுத்தி அந்த விதவை தாய் மீது இரக்கம் கொண்டு அந்த பாடையை நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார். இரக்கம் நிறைந்த கடவுளாக கடவுளை வெளிப்படுத்துகிறார் நம்ம ஆண்டவர் இயேசு. சினம் கொள்ள தயங்குபவர். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிடம் நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாது. சினம் கொள்ள தயங்குபவர். இதையும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். நம்பிக்கைக்குரியவர். எவ்வாறு? கடவுள் தொடக்கத்திலே இஸ்ரேல் மக்களிடம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கை இன்று வரையில் அவர் அதை செயல்படுத்துகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே இந்த 4 வார்த்தைகளுக்கும் சாட்சியம் பகர்கின்றார். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவர் கடவுள் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார். இதுதான் கடவுளின்
குணநலன்கள். ஆகவே தான் நாம் அந்த கடவுளை நம் வாழ்க்கையிலே அவரை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்னோடு இருக்கிறார், இப்படிப்பட்ட கடவுள் எனக்காக இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க கடவுள், இரக்கம் நிறைந்த கடவுள், பரிவு நிறைந்த கடவுள், சினம் கொள்ள மன்னிக்கின்ற கடவுள், சினம் கொள்ள தாமதிக்கின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார் என்கின்ற காரணத்திற்காகத்தான் நாம் இந்த கடவுளை, இந்த மூவொரு கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கிறோம். நான்காவது கருத்தாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி. இதெல்லாம் இருக்கு. கடவுள் இருக்காரு, இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, நம்பிக்கைக்குரியவரா இருக்காரு, பேரன்பு மிக்கவரா இருக்காரு, இந்த இரக்கம் மிகுந்தவரா இருக்காரு, பரிவு மிக்கவரா இருக்காரு. இன்னும் ஒரு வார்த்தை விட்டேன், சினம் கொள்ள தாமதிக்கின்ற கடவுளா இருக்காரு. இதெல்லாம் சரிதான். நான் எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட கடவுள் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கடவுளை நான் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இரண்டாவது வாசகமும் நற்செய்தியும் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இரண்டாவது வாசகத்தில் எடுத்தவுடனேயே பவுலடிகளார் சொல்கின்றார், இறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள். என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாயிருங்கள். ஏனென்றால் நம் கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுள், நம் கடவுள் பரிவு மிக்க கடவுள், நம் கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள், நம் கடவுள் பேரன்பு மிக்க கடவுள், நம் கடவுள் மன்னிக்கின்ற கடவுள். ஆகவே மகிழ்ச்சியாயிருங்கள். ஏனென்றால் இந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி. கிறிஸ்துவர்கள் என்றால் கண்டிப்பாக மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்க வேண்டும். கடவுள் என்னை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ஹோப்லெஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என் கடவுள் இருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நற்செய்தி நமக்கு அடுத்த ஒரு கருத்தை சொல்கிறார், அடுத்த ஒரு வார்த்தை. அவர் மீது நம்பிக்கை கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாம் செய்ய வேண்டியது. என் கடவுள் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்கின்றார், அவர் அன்புமிக்கவராக இருக்கின்றார், மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், பரிவும் இரக்கமும் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார், அன்புமிக்கவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், அவர் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றேன் என்று வாழும்போது மூவொரு கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிக அற்புதங்களை செய்வார், இன்னும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம், அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். ஆமென். படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
அன்பார்ந்தவர்களே, மூவொரு கடவுளின் விழாவை பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம், ஒரு கடவுள் நம் வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கின்றார். அன்பு நிறைந்த கடவுளாக இருக்கின்றார், இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார், நம்பிக்கைக்குரிய கடவுளாக இருக்கின்றார், மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய தேவைகளை அந்த மூவர் கடவுளிடம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் என் ஜெபம் கேட்பாய் என் இறைவா, எளியோரின் வேண்டுதல் கேட்டிடுவாய். எம் தாய் திருச்சபை வழியாக நடத்தப்படும் பள்ளிகள், மருத்துவமனைகள், அனாதை இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்கள் வழியாக மனித சமுதாயத்தை கட்டி எழுப்ப உதவிட தேவையான வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஜெபம் கேட்பாய் என் இறைவா, எளியோரின் வேண்டுதல் கேட்டிடுவாய். எமது நாட்டை ஆளும் அரசர்கள் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை கண்ணியத்தை பாதுகாக்க அவற்றை மேம்படுத்திட வேண்டிய அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஜெபம் கேட்பாய் என் இறைவா, எளியோரின் வேண்டுதல் கேட்டிடுவாய். நாம் அனைவரும் தூய ஆவியார் வாழும் ஆலயங்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஜெபம் கேட்பாய் என் இறைவா, எளியோரின் வேண்டுதல் கேட்டிடுவாய். சமூகத்தில் கைவிடப்பட்டவர்கள் தாங்கள் இறைவனின் பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஜெபம் கேட்பாய் என் இறைவா, எளியோரின் வேண்டுதல் கேட்டிடுவாய். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மௌனமாக ஜெபிப்போம். மூவொரு கடவுளாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய், நீர் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களை இது நாள் வரையில் நீர் வழி நடத்திய உம்முடைய கருணைக்காக, பாதுகாத்த உம்முடைய கருணைக்காக, படைத்த உம்முடைய கருணைக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ அதே நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம்
உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்று பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்று பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. இன்று உமதன்று பணியில் என் வாழ்வினை, உமதன்று பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்றுபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கேருபீன்களும் சேராஃபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகெங்கும் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, நீர் ஆசீர் என்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் நீ மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றோ வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றோ வழி நடத்தும். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும். எம்மை புனிதராய் என்றோ வழி நடத்தும். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கியற்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக.
ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழிந்தேன், உன்னோடு நான் வாழுவேன்.
இந்த வார விழாக்கள் மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா. ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை புனித ஐஸ்டேன் மறைசாட்சி நினைவு. 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் மார்சலினஸ் பீட்டர் மறைசாட்சியர். 3ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்கள் சார்லஸ் லுவாங்காவும் தோழர்களும் மறைசாட்சியர் நினைவு. 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித போனிபாஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு. 6ஆம் தேதி சனிக்கிழமை புனித நார்பெட் ஆயர். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா. திருமண அறிவிப்புகள். திருச்சி மேற்றாசனம் அம்மாப்பேட்டையில் வசிக்கும் சுந்தரராஜ் தமிழரசி இவர்களின் மகன் ராகுல். நமது பங்கில் உள்ள மரியாள் நகரில் வசிக்கும் பிரபு ராஜம்மாள் இவர்களின் மகள் மர்லின் அம்ரிதா சில்வேரா இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது முதல் அறிவிப்பு 4ஆம் கால் இரத்த உறவு உத்தரவு பெற்றது. காரைக்கால் கோட்டிச்சேரி பங்கு பிலோமின் நாதன் செபஸ்தியம்மா இவர்களின் மகன் நெல்சன் ஐபட். நமது பங்கில் உள்ள மூலக்குளம் ஜே நகரில் வசிக்கும் ஜலந்தர் அந்தோணியம்மாள் இவர்களின் மகள் ரோசலின் இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது 2ஆம் அறிவிப்பு. இத்திருமணங்கள் நல்ல முறையில் நடைபெற நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருமணங்களில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு அறிவிப்பது கடமையாகும். இந்த வார அறிவிப்புகள். ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு ரெட்டியார்பாளையம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலிக்கு பின் புனித அந்தோணியார் கொடி ஏற்றப்படும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனித அந்தோணியார் விழா கொண்டாடப்படுகிறது. நவநாட்களில் சனி ஞாயிறு அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மாறாக பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மற்ற நாட்களில் அந்தோணியார் ஆலயத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். அறிவிப்பு 2. ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி ஆராதனை திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். அறிவிப்பு 3. ஜூன் மாதம் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். அன்று மாலை புனித அந்தோணியார் ஆலயத்தில் நவநாள் திருப்பலி இருப்பதால் பங்கு ஆலயத்தில் இறை இரக்கத்தின் ஜெபமாலை திருப்பலி நடைபெறாது. அறிவிப்பு 4. ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று உழவர்கரை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். அறிவிப்பு 5. ஜூன் மாதம் 7ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் திவ்ய நற்கருணை விழா கொண்டாடப்படுகிறது. அன்று மாலை பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மாறாக மாலை 5:30 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆடம்பர பவனி நடைபெறும். அறிவிப்பு 6. ஞாயிறு மற்றும் வார நாட்களில் வாசகம் வாசிக்க விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பெயர்களை வேதியர்களிடம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு 7. TNDET, CDET மற்றும் LDC, UDC தேர்வு எழுதுபவர்களுக்கு நமது பங்கில் இலவசமாக பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் நடைபெறுகிறது.
வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு 8. இந்த ஆண்டு பொது நன்மை வாங்கிய பிள்ளைகளுக்கு புகைப்படம் போட்டோ தயாராக உள்ளது. மறைக்கல்வி ஆசிரியர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு 9. ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு நமதூரில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலிக்கு பின் புனித அந்தோணியார் கொடி ஏற்றப்படும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி நமதூரில் புனித அந்தோணியார் விழா கொண்டாடப்படுகிறது. மற்ற விவரங்கள் அறிவிப்பு பலகையை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இறை ஆசீருடன் பங்கு தந்தை. இந்திய நாட்டில் MEP சபை மிஷன் பணியின் 250ஆம் ஆண்டு விழாவிற்கான ஜெபம். மீட்பின் நற்செய்தியை இயேசு சபையினரால் இம்மண்ணில் தொடங்கி பாரிஸ் அயல்நாட்டு மறைபோதக சபையால் எம் புதுவை மண்ணில் வேரூன்ற செய்ததின் 250ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. அதற்காக உம்மை போற்றுகிறோம். உம் திருமகனின் நற்செய்தியை தொடர்ந்து எம் மண்ணில் வளர்ச்சியுற செய்த உம் மாபெரும் செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். MEP சபை வழியாக நீர் உருவாக்கிய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திரு அவைகளுக்காகவும் ஆழ்ந்த பக்தி நிறைந்த அருட்சாதன ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நீர் வடிவமைத்த தலைத்திரு அவையின் உள்கட்டமைப்புகளுக்காகவும் சமூக சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக உம்மால் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்காகவும் தலத்திரு அவைகளில் சுயசார்பு தன்மையை கொண்டு வருவதற்காக தலத்திரு அவைகளுக்கு நீர் வழங்கியுள்ள பொருளாதார வளமைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்தகைய பெரும் பேச்சை பெற்ற நாங்கள் தொடர்ந்து இயேசுவின் சாட்சிகளாகவும் இறையாட்சியின் தூதுவர்களாகவும் மாறி எங்கள் திரு அவைகளை நற்செய்தி விழுமியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பவும் இறையாட்சியை பிறருக்கு அறிவித்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வரும் நற்செய்தி அறிவிப்பு பணியை MEP அருட்பணியாளர்களின் அர்ப்பணத்தோடும் உள்ளியல்போடும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் தொடர்ந்து செய்திட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாகிய புனித ஜெனராக்கினி அன்னையின் பரிந்துரையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவர் கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம். என்னுடன் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.